வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருக்கோம், ஜோடி ஜோடியா போகுது, அந்த கொக்கு எப்படி சாப்பிடும்? தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்று கொண்டது நதி. இனிமேல் அது நதிக்கு வராதில்ல, தூண்டில்ல மாட்டிக்கிச்சு, எடுத்துட்டு போறாங்க. நதி டாட்டா சொல்லுது, கண்கள்ல தெரியுது. பெரும் கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நீ அந்த பெரிய கடலோட இரு, நீ முன்னால பெரிய பெரிய திமிங்கலமா இரு, நான் குட்டி மீன் தான், ஆனா எனக்கும் துடுப்பு இருக்கு, நான் அசைச்சாலும் தண்ணி அசையும், என் அசைவில் அவ்வளவு பெரிய கடலை என்னால் அசைக்க முடியும்னு சொன்ன கவிதைங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். கடைசி இலையையும் உதிர்த்த பிறகு, கடைசி இலையையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ராத்திரியில பார்த்திருக்கிறியா மொட்டை மரத்தை? பௌர்ணமி நிலவுல பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எழுதி தரேன் இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன உலக அழகி, பிரபஞ்ச அழகி, அந்த ஒரு பேரழகியை காட்டிலும் ஒரு பேரழகியை இந்த உலகத்துல நீ பாத்திர முடியுமா? நீ பாரு, அந்த போட்டோவை எடுத்து பாரு. உன் வீட்டில் இருக்கிறாள். வாழ்க்கையை நீங்கள் நேரடியாக பாருங்கள் குழந்தைகளை. அது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நேர்மையாக இருங்கள். உடல் யாருக்கு சொந்தம் தெரியுமா? 10 மாதம் வயிற்றிலே வைத்து பெற்றால் அந்த தாய்க்கு சொந்தமானது இந்த உடல். அந்த உடலிலே எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் அந்த உடலில் செலுத்திக் கொள்வதற்கு உனக்கு உரிமையே கிடையாது, உனக்கு உரிமையே கிடையாது. அது அவள் போட்ட பிச்சை, இந்த பூமிக்கு நீ திருப்பி செலுத்த வேண்டிய கடன். அப்படி நினைத்துக் கொண்டு இந்த உடலை கொண்டு போ.